நண்பர்களே நேத்து 2 வீடியோ போடுறதுக்காக தான் இத மானுவா எடுத்து வச்சிருந்தோம். ஆனா நேத்து எங்க ஏரியால மாச கரண்ட் போட்டாய்ங்க. அதனால கரண்ட் இல்ல. ஸோ அதனால தான் அப்புறம் அடுத்த வீடியோ வந்து அப்புறம் செய்ய முடியல. அதனால தான் இப்ப அந்த வீடியோ வந்து நான் அப்புறம் அப்லோட் பண்றேன். சரி ஓகே வாங்க வீடியோக்குள்ள போலாம். டார்க் மேஜ் ரிச்சர்ட் அப்படிங்கிற மானுவாவோட பார்ட் 1 தான் வந்து பார்க்க போறோம். வாங்க வீடியோக்குள்ள போலாம். இந்த கதையோட வந்து ஒரு நகரத்த வந்து காமிக்கிறாங்க. அங்க இருக்கிற எல்லாரும் அப்பா ஜாலியா ஆடி பாடி சந்தோஷமா என்ஜாய் பண்ணிட்டு இருக்காய்ங்க. பார்த்தா அந்த ஊர்ல இருக்க அந்த டீமன் கிங்க கொன்னுட்டு ஹீரோ திரும்ப அந்த சிட்டிக்கு ரிட்டர்ன் ஆயிட்டு இருக்கான். மக்கள் எல்லாம் ஜாலியா வந்து என்ஜாய் பண்ணிட்டு இருக்காங்க. அந்த நேரம் 2 பசங்க வந்து அப்படின்னா, அந்த ஸ்ட்ரீட்ல ஓடிட்டு இருப்பாங்க. "சீக்கிரம் வா! நம்ம வந்து போய் ஆகணும். இதுதான் நம்ம லைஃப் டைம் ஆப்பர்ச்சுனிட்டி. ஆனா நில்லு போகாத! நான் வந்து சீக்கிரம் வரேன். சீக்கிரம் வா! அப்புறம் இல்லன்னா அந்த ஹீரோ வந்து போய்ட்டான்னா, அவன பார்க்க முடியாது." அப்படின்னு சொல்லிட்டு அவங்க ஓடிட்டு இருக்கும்போது பார்த்தாக்க, அவங்களுக்கு முன்னாடி பார்த்தாக்கா சடனா கருப்பு உட்டி போட்டு என்ன பண்ண ஒரு ஆள் வருவான். டக்குன்னு உடனே அந்த பையன் வந்து நின்றுவான். "அண்ணா என்னாச்சு? ஏன் வந்து என்ன பண்ண இங்கேயே நின்னுட்ட? வா போலாம்." அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ணா, அந்த பொண்ணு திரும்பி பார்க்கையில, "பார்க்காத அவனெல்லாம் என்ன பண்ண எந்த விஷயமும் பார்க்காத. அவனுங்கலாம் என்ன பண்ண சரியான ஒரு பேட் லக் பிடிச்சவனுங்க. அவைங்கலாம் என்ன பண்ண டார்க் மேஜ். இந்த மாரி டார்க் மேஜ்லாம் ஏன் தான் இப்படி வந்து சுத்திட்டு இருக்கானுங்களோ! இவனுங்கலாம் பார்த்தாலே வெறுப்பா இருக்கு. இவங்களலாம் பார்த்தாலே நமக்கு பேட் லக் தான் வந்து வரும். அது மட்டும் இல்லாம எல்லாரும் இங்கிட்டு ஓடிட்டு இருக்கையில, இவன் மட்டும் தனியா ஓடிட்டு இருக்கான். இவன் சரியான அட்டென்ஷன் சீக்கரா இருப்பான் போல. அப்படின்னு சொல்லி பார்த்துட்டு இருக்கும்போது பார்த்தாக்கா, ஒரு கேசல் மாரி இருக்கிறதுக்கு தான் வந்து வந்திருப்பான். அந்த இடத்துல என்ன பண்ணா, ஒரு ஜன்னல்ல ஒரு அழகான பொண்ணு பார்த்துட்டு இருப்பா. பார்த்துட்டு இருக்கும்போது, "சயின்டிஸ்ட் நான் வந்து வந்துட்டேன். உங்களுக்காக நான் அப்பனா வந்துட்டேன்." அப்படிங்கலாம். "பரவால்ல நீ வந்துட்டியா? நான் சொன்ன வேலைய என்ன பண்ண நீ கரெக்ட்டா முடிச்சிட்டியா?" அப்படிங்கல. "கண்டிப்பா நீங்க சொன்ன மாரியே நான் அந்த வேலைய முடிச்சுட்டேன்." அப்படின்னு சொல்லிட்டு அவன் பார்த்தாக்கா, அந்த ஒரு தலைய எடுத்து தூக்கி போடுறான். பார்த்தா இவன் தான் அவன கொன்றுப்பான் போல. ஓகே. "நீ சொன்ன மாரியே நான் அப்பனா இந்த வேலைய வந்து முடிச்சுட்டேன். கண்டிப்பா கிங்டத்துக்கு வந்து என்ன பண்ண நீ ஒரு நல்ல அசெட்டா இருப்ப. நீ வந்து எங்க கூடயே வந்து இருந்துரு." அப்படின்னு சொல்லி, "எனக்கு அதெல்லாம் வந்து விருப்பம் இல்ல. நீ எங்க கூடயே வந்து இருந்துரு. நாங்க மக்களுக்கு என்ன பண்ணோம் டார்க் மேஜர்ஸ பத்தின அந்த கெட்ட எண்ணத்த வந்து மாத்த நாங்க ட்ரை பண்றோம். நீ இங்கேயே இருக்கலாம்." அப்படிங்கல. "அதனால எனக்கு எந்த ஒரு விருப்பமும் கிடையாது. இந்த வேர்ல்டுக்கு நான் வந்ததுலேருந்து என்ன பண்ணா நீங்க சொன்ன ஒரு விஷயம் தான். நீங்க சொன்ன வேலைய செய்ய போறேன். ஏன்னா திரும்ப இந்த உலகத்துக்கு நீங்க அனுப்ப போறீங்க அதுதான்." அப்படிங்கல. "நீ இத பத்தி என்ன பண்ண எதுவும் வந்து வொரி பண்ணிட்டே இருக்காத. நீ கொஞ்சம் யோசிச்சு பாரு. நீ வந்து இந்த கிங்டத்தோட இருந்தன்னா எவ்வளோ ஒரு அற்புதமா இருக்கும். உனக்கு தேவையான எல்லா விஷயங்களையுமே நாங்களே வந்து செஞ்சு தருவோம்." அப்படின்னு சொல்லி சொல்லயில, "எனக்கு அது எந்த ஒரு விஷயமும் தேவையில்ல. நீங்க என்ன பண்ண என்ன அனுப்புனாலே வந்து போதும். நீ ஏன் இத புரிஞ்சுக்கவே மாட்டேங்கிற?" அப்படின்னு சொல்லி கேட்கையில, ஹீரோ வந்து சிரிச்சுக்கிட்டு, "நடிக்காத. வந்து என்ன அப்பன்னா என்ன சீக்கிரமா நான் இப்ப அக்கறை இருக்க மாரி நடிக்காதங்க. டேய் நான் உண்மையா தான் வந்து சொல்றேன். எனக்கு உன் மேல அக்கறை இருக்கு. அதனால தான்." அப்படிங்கல. "அதெல்லாம் வந்து தேவையே வந்து கிடையாது. நான் இந்த உலகத்துல இருந்தா எனக்கு தேவையான விஷயங்கள் எல்லாத்தையும் உன்னால செஞ்சு தர முடியுமா? அது முதல்ல நீ சொல்லு." அப்படிங்கல. முடியும். நீ என்ன வேணா கேளு. அத நான் செஞ்சு தரேன்." அப்படிங்கல. "எனக்கு கொரியன் ரைஸு, இந்த கிம்ச்சி இது எல்லாமே வந்து எனக்கு வேணும். ஃப்ரைட் ரைஸ் வேணும்." அப்படிங்கல. "அது அந்த மாரி அன்ஹெல்த்தியான ஃபுட் எல்லாம் என்னப்பா எங்கள்ட்ட இல்லையே." அப்படிங்கல. "சரி ஓகே. அத கூட விட்டுடு. எனக்கு ஒய்ஃபை கனெக்ட் பண்ணி கேம் விளையாடணும். நான் வந்து என்ன அப்படின்னா விட்டேன் இந்த எல்லா கேமும் அப்படின்னா விளையாடணும். நான் வந்து என்ன அப்படின்னா இங்க வரதுக்கு முன்னாடி எவ்வளோ கேம் விளையாண்டுருந்தேன் அப்படிங்கிற என்ன மன்னிச்சிரு. இந்த உலகத்துல நீ சொல்ற விஷயங்கள் எதுவுமே ஒண்ணு கிடையாது. அப்புறம் என்ன மூடிட்டு வந்து இந்த கதவ வந்து ஓப்பன் பண்ணு. நான் என் உலகத்துக்கு வந்து திரும்ப போணும்." அப்படிங்கிற ஹீரோ வந்துட்டு, எனக்கு இந்த இடத்துல வரும்போது எந்த ஒரு இருந்துச்சோ அந்த மாரி தான் இருக்கு. என்னைய சமன் பண்ணி இங்க கூட்டு வரும்போது எப்படி இருந்துச்சு அந்த மாரி தான் இருக்கு. சரி ஓகே. சீக்கிரம் இந்த மேஜிக் சர்க்கிள்ல வந்து நில்லு. இப்போ வந்து என்ன பண்ண நான் உனக்கு அந்த வேலைய வந்து ஆரம்பிக்க போறேன். முதல்ல இந்த காடஸோட பொசிஷன உன் கையிலேருந்து ரிமூவ் பண்றேன்." அப்படிங்கல. இந்த காடஸோட புரொடெக்ஷன். இது பேருக்கு தான் வந்து அப்படின்னா புரொடெக்ஷன்னு சொல்லுவாய்ங்க. ஆனா இந்த இதோட வந்து முக்கியமான ஒரு நோக்கமே இவைங்க யாரையும் நான் அட்டாக் பண்ணக்கூடாதுங்கிறதுக்காக இவைங்க போட்டுக்கிட்ட ஒரு புரொடெக்டிங் பேரியர் தான் அது. சரி ஓகே. ஒரு நிமிஷம். இத நீ என்கிட்ட இருந்து எடுக்குற. திடீர்னு நான் அப்படின்னா கடுப்பாயி, "நீ இதுவரைக்கும் நீ எனக்கு செஞ்சதுக்கு உன்ன நான் கொன்னுட்டேன்னா நீ என்ன பண்ணுவ?" அப்படிங்கல. "அந்த மாரிலாம் எந்த பிரச்சனையும் இல்ல. ஒரு வேள நீ என்ன கொன்னாலும் எனக்கு எந்த ஒரு கவலையும் வந்து கிடையாது. அதுக்கு எல்லாத்துக்குமே நான் தகுதியான ஆள் தான்." சரி ஓகே. சரி இப்ப நான் வந்து அப்புறம் உன்னோட பவர் எல்லாத்தையும் ரிமூவ் பண்ணிட்டு உன்ன அங்கருந்து அனுப்புறேன்." அப்படிங்கல. "ஒரு நிமிஷம் நில்லு. எனக்கு அதுல ஒரு டவுட் இருக்கு. இத்தன வருஷம் கழிச்சு எனக்கு கிடைச்ச பவர். அது எல்லாத்தையும் விட்டுட்டு போறதுக்கு எந்த ஒரு மனசும் இல்ல. அதனால நான் வந்து என்ன பண்ணேன், இந்த பவரோடயே இங்கேருந்து கிளம்புறேன். உன் இஷ்டத்துக்கு வந்து இது பண்ணிட்டு இருக்காத. நான் நினைச்சா மட்டும் தான் இந்த பேரியர நான் அப்புறம் ஓப்பன் பண்ண முடியும்." அப்படிங்கல. "நீ என்ன முட்டாள்தனமா யோசிச்சுட்டு இருக்க? என்னாலயும் இத ஓப்பன் பண்ண முடியும். இதுக்கு வாய்ப்பில்ல. எப்படி நீ இத செஞ்சுட்டு இருக்க?" அப்படிங்கல. "ஒண்ணு ஞாபகம் வச்சுக்கோ. மேஜிக் ஒரு அளவுக்கு போனதுக்கப்புறம் லைட் எனர்ஜியா இருந்தாலும் சரி, டார்க் எனர்ஜியா இருந்தாலும் சரி, எல்லா மேஜிக்கும் ஒரே ஒரு விஷயம் தான். நீங்க தான் முட்டாள் மாரி அத பிரிச்சு பார்த்துட்டு இருக்கீங்க. நீ வந்து தேவையில்லாம இது பண்ணிட்டு இருக்காத. இது யூசரே வந்து என்ன அப்படின்னா போட்டு தள்ளிரும். இந்த மேஜிக் சர்க்கிள்லாம் ஸ்டேபிளா இல்ல." அப்படிங்கல. ஒரு நிமிஷம் எனக்கு புரிக்கிறதுக்கு ஒரு விஷயம் இருக்கு." அப்படின்னு சொல்லிட்டு, இந்தா இந்தா இந்த இந்த கை தான் வந்து என்ன அப்படின்னா இருக்கு. இதுதான் வந்து அப்படின்னா உனக்கு இருக்கு. இத நீ வச்சுக்கிட்டு ஜாலியா இரு." அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோ வந்து போகையில, "ஏய் நில்லு. நீ பாட்டுக்கு போகாத. நீ வந்து இந்த செத்துருவடா." அப்படிங்கல. பார்த்தாக்கா நம்ம ஹீரோ அங்கருந்து வந்து அப்படின்னா போயிருவான். அங்கருந்து போனதுக்கப்புறம் அந்த மேஜிக் சர்க்கிள் அப்படியே ஃபுல்லா அப்படியே வேனிஷ் ஆன மாரி ஆயிரும். ச்சோ! ச்சே! அவன் எப்படி இங்கேருந்து போலாம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த சயின்டிஸ்ட் வந்து அப்படின்னா தரையில வந்து குத்திட்டு இருக்கான். இன்னொரு இடத்துல வந்து பார்த்தாக்கா, ஒரு அபார்ட்மெண்ட்ல வந்து என்ன அப்படின்னா அதோட ஜன்னல வந்து காமிக்கிறாங்க. பார்த்தா அந்த ஜன்னல்ல அப்படியே ஒரு மாரி பர்பிள் எனர்ஜி ஃபுல்லா வந்து இதாகுது. உடனே நம்ம ஹீரோ வந்து அந்த இடத்துல வந்துட்டு நான் வந்து என்ன அப்படின்னா இந்த இடத்துக்கு வந்துட்டேன். எந்த பிரச்சனையும் இல்ல. நல்ல வேலை கிட்டத்தட்ட நான் வந்து 1000 தடவைக்கு மேல அந்த ஸ்பெல்ல யூஸ் பண்ணி பார்த்தேன். அதனால தான் என்ன அப்படின்னா எந்த பிரச்சனையும் இல்லாம நான் இங்க வந்து சேர்ந்துட்டேன். சரி ஓகே. இந்த இடம் என்ன அப்படின்னா ஏதாவது மாறி இருக்கா?
அப்பா நல்ல வேளை எந்த ஒரு பிரச்சனையும் இல்ல. ஒரு நிமிஷம் இதோ அங்க தான் என் ஃபோன் வந்து கிடக்கு. அது முதல்ல என்ன பண்ணா எடுத்து பார்க்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோ என்னன்னா அந்த ஃபோன இருந்து எடுத்து பார்த்து அந்த ஃபோன வந்து என்ன பண்ணா ஆன் பண்றோம். ஆன் பண்ணோனே அப்பா நல்ல வேளை. நான் விட்டுட்டு போன அந்த கேம் அதே இடத்துல தான் வந்து என்ன பண்ணா இருக்கு. இந்த டஞ்சன் பிரேக்கர்ங்கிற அந்த கேம தான் என்னப்பா நான் ரொம்ப நாளா விளையாண்டுக்கிட்டே இருந்தேன். திடீர்னு பார்த்தா இந்த முட்டா பயலுக என்ன அந்த இடத்துல என்ன அப்படின்னா சமன் பண்ணிட்டானுங்க. சரி ஓகே திரும்பவும் நான் அப்படின்னா அந்த கேம தான் விளையாட போறேன் அப்படின்னு சொல்லி பார்த்தாக்கா அந்த இடத்துல நெட் இல்லன்னு சொல்லிட்டு என்னடா நெட் இல்லன்னு சொல்லிட்டு வருது. அப்படின்னு ஹீரோ பார்த்துட்டு கீழ பார்த்தா சுத்தி என்ன அப்படின்னா ஆர்மி சோல்ஜர்ஸா அந்த இடத்துல வந்து வந்துருவாய்ங்க. இந்த இடம் தானே ஆமாங்க பாஸ். இந்த இடத்துல நான் அந்த ரேடார் சிக்னல் வந்து கிடைச்சுச்சு. கண்டிப்பா இந்த மான்ஸ்டர் என்ன அப்படின்னா இங்க தான் வந்து இருந்துட்டு இருக்குன்னு நினைக்கிறேன். ஓகே எல்லாரும் வந்து அப்படின்னா ஜாக்கிரதையா வந்து வாங்க. எல்லாரும் வந்து அப்படின்னா கமாண்ட ஒபே பண்ணிட்டு வாங்க. சீக்கிரம் வாங்க. இந்த பக்கம் வந்து அப்புறம் நம்ம வந்து போக ஆரம்பிப்போம் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க எல்லாரும் ஓடி போறாய்ங்க. ஓடி போயிட்டு கன்ன பாயிண்ட் பண்ணி சீக்கிரம் எல்லாரும் அட்டாக் பண்றதுக்கு தயாரா இருங்கன்னு சொல்லிட்டு பார்த்தாக்கா அவங்களுக்கு ஷாக்கு. என்னடா இது? இது எப்புட்றா நடக்க முடியும்? அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கும்போது பார்த்தாக்கா நம்ம ஹீரோ தான் என்ன பண்ணா அந்த பக்கம், இந்த பக்கம் என்ன பண்ணா செல்ஃபோன வச்சு வந்துட்டே இருப்பான். என்னடா இது! பட்ட பகல்ல என்ன அப்பன்னா இந்த ரோட்ல எவனுமே ஒரு கடைய என்ன அப்பன்னா தொறக்கவே இல்ல. சிக்னலும் ஒண்ணும் கிடைக்கவே இல்ல. என்னடா ஒரே டென்ஷனா இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு என்னப்பா ஹீரோ பார்க்கையில, எப்புட்றா அது சிவிலியன் இந்த இடத்துல வரா? டேய் நீ எங்கடா பண்ணிட்டு இருக்க? அப்படிங்கல. என்னாச்சு? ஏன் தேவையில்லாம சிவிலியன் இருக்கு, எல்லாம் மிலிட்டரி இருக்காங்க. ஓ! இது என்ன மன்னிச்சிடுங்க. நீங்க உங்க ட்ரெய்னிங்ல இருக்கீங்கன்னு நெனைக்கிறேன். நான் வழி தெரியாம டேய் அங்க பார்றா அங்க என்னமோ இருக்கு அப்படிங்கல பார்த்தாக்கா ஒரு பெரிய நாய் வந்து என்ன அப்பன்னா வந்துட்டு இருக்கும். என்னது இது? ஒரு டீமன்டா? நம்ம இத பார்த்து ஏன் இவனுங்க இப்படி கத்துறானுங்க? இது என்ன சாதாரண ஒரு இது தானே. இத போய் பார்த்துட்டு இவனுங்க ஏன் இப்படி கத்துறாங்க? அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோ என்ன பண்ணான், அவனோட மேஜிக் பவர பயன்படுத்த பார்க்குறான். என்னது இது? ஏன் வந்து என்ன அப்படின்னா என்னோட மேஜிக் பவர் என்ன அப்படின்னா வேலை செய்யல. இந்த இடத்துல அது இல்லையே. ஆனா என்ன, என்கிட்ட தான் ப்ரூட்டஸ் ஸ்ட்ரென்த் இருக்கே அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்றான், அந்த நாயோட தலைய அப்படியே புடிச்சு ஒரே அடி தரையில வந்து அப்படியே அடிக்கிறான். அடிச்ச சேத்துக்கு இவங்கலாம் பார்த்துட்டு, என்னடா அந்த நாய் வந்து அப்படியே இப்ப ஒரே அடியில இவன் அடிச்சு கொன்னுட்டான். அப்படின்னு சொல்லி பார்த்தாக்கா அந்த அடிக்கே அந்த நாய் வந்து ஃபுல்லா செத்து போயிரும். ஓகே. இங்க என்ன நடந்துட்டு இருக்கு? இந்த நாயெல்லாம் எப்படி இங்க வந்துட்டு இருந்துச்சு? அப்படிங்கிற இந்த மிலிட்டரிஸ் வந்துட்டு, யார்றா இவன்? எங்க இருந்துடா வந்துப்பா இவன்? இவனோட பவரே இவ்ளோ பயங்கரமா வந்து இருக்கே! அப்படிங்கிற ஹீரோ வந்துட்டு, ச்சே! நான் அந்த உலகத்துல இருக்கும்போது எனக்கு எவ்ளோ பயங்கரமான ட்ரெய்னிங் வந்து குடுத்தானுங்க. அந்த ட்ரெய்னிங்க்கு ஒர்த்தான ஒரு இதா தான் அது இருக்கு. ஐயோ! ச்சே! இப்ப எனக்கு தேவையில்லாம ஏன் இதெல்லாம் வந்து நடக்குது? அப்படிங்கிற இங்க என்னாச்சு? என்ன நடந்துட்டு இருக்கு? அப்படின்னு சொல்லி நம்ம ஹீரோ அந்த சோல்ஜர்ட்ட கேட்கல. சோல்ஜர் வந்து நம்ம ஹீரோ வந்து கூட்டு போறான். நீ எங்கருந்து வர? நீ பாட்டுக்கு எப்படி இப்படி அசால்ட்டா வந்து சுத்திட்டு இருக்க? உனக்கு இங்க நடக்கிற எந்த விஷயமும் வந்து தெரியாதா? ஏன் இப்படி இது நடந்துட்டு இருக்கு அப்படிங்கல. அது நான் வந்து என்ன அப்பன்னா, வெளிநாட்ல வந்து என்ன அப்ப இருந்துட்டு இருந்தேன். இப்பதான் கொஞ்ச நாள் கழிச்சு என்ன அப்பனா வந்தேன். அதனால தான் எனக்கு எதுவுமே வந்து தெரியல. சொல்றத கேட்டுக்கோ. இந்த இடம் ஃபுல்லா என்ன அப்பனா டஞ்சன்ஸ், மாஸ்டர்ஸ் இதெல்லாம் என்ன பண்ண வர ஆரம்பிச்சுச்சு. மக்கள் எல்லாரும் அவைக்கினராக அப்ப ஆரம்பிச்சாங்க. அவங்க எல்லாருமே வந்து அப்பனா சூப்பர் பவரோட வந்து இருந்தாங்க அப்படிங்கிற அச்சோ! இத கேட்டா அந்த செயின்ட்ட சொல்ற மாரியே வந்து இருக்கே! எனக்கு ரொம்ப வெறுப்பா இருக்கு. நான் இங்க வந்ததே இந்த கேம விளையாடுறதுக்காக தான். இந்த கேம தான் வந்து என்ன பண்ணேன் நான் ஃபுல்லா வந்து விளையாடணும். அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோ அந்த கேம போட்டு குத்திட்டு இருக்கையில, இவன் என்ன இப்படி சொல்றான்? எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் இந்த உலகம் ஃபுல்லாவே தான் அது நடந்திருக்கும். ஆனா இவன் உருட்டல் செலுத்துனப்ப நல்லா இருக்கு. இவன் சொல்ற விஷயங்கள் நம்புற மாரியே இல்லையே. சரி நீ எப்ப மிலிட்டரில வந்து ஜாயின் பண்ண போற? என்னய்யா சொல்ற? மிலிட்டரில ஏன் நான் ஜாயின் பண்ணுவேன்? தம்பி நீ 20 வயசு இருக்கிற. அப்படிங்கும்போது மிலிட்டரில ஜாயின் பண்றது தான் கரெக்ட்டா இருக்கும். அப்படிங்கல. என்னய்யா நீ பாட்டுக்கு சொல்லிட்டு இருக்க? தம்பி நான் சொல்றது வந்து கேட்டுக்கோ. இந்த உலகம் ஃபுல்லாவே என்ன அப்ப அந்த கேட்ஸ் எல்லாமே அப்பேர் ஆக ஆரம்பிச்சுது. இந்த கேட் அப்பியர் ஆகுறது எந்த பிரச்சனையும் இல்ல. ஆனா, இந்த கேட்டுக்குள்ள இருந்து பயங்கரமான என்ன அப்பன்னா பெரிய, பெரிய மான்ஸ்டர்ஸ் எல்லாமே வெளிய வர ஆரம்பிச்சுச்சு. மக்கள வந்து என்ன அப்பன்னா துன்புறுத்த ஆரம்பிச்சுச்சு. அதனால தான் மிலிட்டரியோட தேவைகள் எல்லாம் இருக்கு. எல்லாரும் என்ன அப்பன்னா அதனால தான் சீக்கிரமா மிலிட்டரில சேருவாங்க. 5 வயசுலேருந்தே ஸ்டார்ட்டிங்கே மிலிட்டரில என்ன அப்பன்னா சர்வ் பண்ண ஆரம்பிக்கணும். அப்புறம் அடுத்தடுத்து என்ன அப்பன்னா அவங்களோட அந்த வயசுக்கு தகுந்த மாரி என்ன அப்பன்னா மிலிட்டரில சேர்றதா, இல்ல அடுத்த வேலைய பார்க்க ஆரம்பிப்பாங்க. அப்படின்னு சொல்லி என்னய்யா சொல்றீங்க? 5 வயசுலேருந்தே மிலிட்டரில சேர ஆரம்பிக்கணும். 20 வயசுலேருந்து மிலிட்டரில ஒர்க் பண்ணணும்னா நான் மறுபடியும் திரும்ப ஏதோ ஒரு குப்பையில வந்து என்ன மாட்டிக்கிட்டேன் போலயே! எனக்கு எரிச்சலா வருது அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோ பார்த்துட்டு இருக்கையில பார்த்தா ஒரு நோட்டிஃபிகேஷன் வருது. நீங்க வந்து மிலிட்டரில ஜாயின்ட் ஆயிட்டீங்க. நாளைலருந்து வேலைக்கு வந்துருங்க அப்படிங்கிற. என்ன இது? இது என்ன மறுபடியும் இந்த உலகத்திலும் ஸ்கேம் பண்ணிட்டு இருக்காங்க. இதெல்லாம் ஸ்கேம் இல்ல உண்மதான். என்னய்யா சொல்ற? என்ன முன்ன பின்ன பார்க்கவே இல்ல மிலிட்டரில ஆள் எடுக்குறீங்களா? ஆள் இல்லப்பா. அதனால தான். சரி நீ வந்து நல்லா வேலை செஞ்சேன்னா பேசாம இன்டர்நெட் கேஃபேக்கு போவோமா? என்ன சொல்ற? இங்க இன்டர்நெட் கேஃபே இருக்கா? அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோ அந்த இடத்துக்கு போயிட்டு அங்க இருக்க எல்லா கேமும் விளையாண்டுட்டு, அங்க இருக்க எல்லா ஸ்நாக்ஸையும் அப்படியே வாங்கி சாப்பிடுறான். பரவால்ல, பரவால்ல. எனக்கு ரொம்ப இதுதான் ரொம்ப பிடிச்சிருக்கு. நான் அந்த உலகத்துல வந்து எப்படின்னா கஷ்டப்பட்டு இது பண்ணிட்டு இருந்தேன். அது எல்லாத்துக்கும் என்ன அப்படின்னா எனக்கு சந்தோஷமா இதுதான் வந்து கிடைச்சிருக்கு. சீக்கிரம் எல்லா ஸ்நாக்ஸையும் என்ன அப்படின்னா எனக்கு எடுத்துட்டு வாங்க. நான் இன்னும் கொஞ்சம் வந்து சாப்பிடுறேன். அப்படின்னு சொல்லிட்டு அங்க இருக்க எல்லா ஸ்நாக்ஸையும் என்ன அப்படின்னா எடுத்து சாப்பிட்டு இருக்கா. இந்த உலகம் இப்போ மான்ஸ்டர்ஸால வந்து எப்படின்னா ஃபுல்லா சரவுண்ட் ஆயிடுச்சு. சுத்தி என்ன அப்படின்னா மான்ஸ்டர்ஸ் வந்துகிட்டே இருக்கும். டஞ்சன்ஸ்லேருந்து. அப்படின்னா இந்த கேம் வந்து என்ன அப்படின்னா ரன் பண்றது ரொம்ப ஒரு பிரச்சனையான ஒரு விஷயம். இந்த கேம் இந்த இடத்துல வந்து இருந்தாகணும். இந்த உலகம் பீஸ்ஃபுல்லா வந்து இருந்தாகணும். ஓகே நான் அப்ப முடிவு பண்ணிட்டேன். இந்த என்னோட இந்த பவர வச்சு இந்த உலகத்த வந்து எப்படின்னா நான் காப்பாத்த வந்து போறேன். காப்பாத்தி இந்த உலகத்துல இருக்க என்னோட கேம அது எந்த பிரச்சனையும் இல்லாம நல்லபடியா இருக்கிறதுக்காக நான் வந்து வேலை பார்க்க போறேன். அப்படின்னு சொல்லிட்டு இருக்க சுத்தி இருக்கலாம் என்ன இவன் பாட்டுக்கு பணத்திட்டு இருக்கான். ஆமா. இந்த கேம்ஸ் இதெல்லாம் தான் எனக்கு வந்து தேவை.
இதுக்காக தான் நான் சண்டை போட போறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோ வந்து சொல்லிட்டு இருக்கான். பார்த்தா அடுத்து என்ன அப்படின்னா அந்த மிலிட்டரி ட்ரெய்னிங் எடுக்கிற அந்த இடத்துக்கு வந்துருவான். ஓகே. இங்க உண்மையாவே என்ன அப்படின்னா நெறைய மக்கள்லாம் வந்துட்டு இருக்காங்க. ஆனா என்ன செய்றது ஒவ்வொருத்தவங்களும் ஒவ்வொருத்தவங்க காரணத்துக்காக வந்துட்டு இருக்காங்க. ஒருத்தவங்க அவங்க அம்மா, அப்பாக்காக வந்துருக்காங்க. ஒரு சிலர் அவங்களுக்கு புடிச்சவங்களுக்காக வந்துட்டு இருக்காங்க. என்ன வகையான ஒரு வாழ்க்கை அப்படின்னு சொல்லி ஹீரோ யோசிச்சு அந்த பக்கம் வந்து நம்ம போய்க்கிட்டு இருக்கா. ஓகே. இப்ப நம்ம வந்து சீக்கிரமா போய் அந்த ட்ரெயின் இருக்கிற அந்த இடத்துக்கு வந்து போயே ஆவோம். அப்படின்னு சொல்லிட்டு அங்க உள்ள போனாக்கா, அங்க உள்ள போனோனே என்ன பண்ணா நெறைய பேர் வந்துருவாய்ங்க. எல்லாத்தையும் வந்து பார்த்தா அந்த ஜெனரல் வந்துட்டு, "நீங்க எல்லாம் ஒரு சரியான குப்படா. எதுக்குமே வந்து புரோஜனம் இல்லாத ஆளு. ஏன்டா இப்படி இது பண்ணிட்டு இருக்கீங்க?" எல்லாம் வந்துட்டு, "ஏன் இந்த ஆள் இப்பயே இப்படி கத்திட்டு இருக்கான்?" ஆனா ஹீரோ காதுல, "ஏன்னா இந்த ட்ரெய்னிங் ஆள் எதுவுமே வந்து சொல்ல மாட்டேங்கிறான். நாம இதுல இந்த ஆள் என்ன பண்ணா குச்சி வச்சு அடிச்சுட்டு இருந்தான். பரவால்ல இவங்க எல்லாமே ரொம்ப நைஸா இருக்காய்ங்க." அப்படிங்கல. "நீங்க எல்லாமே சரியான வேஸ்ட்றா." உங்களோட பவர்லாம் எந்த அளவு இருக்குங்கிறத செக் பண்றதுக்கு ஒரு ட்ரெய்னிங் வச்சுக்கலாம். சரிங்களா? வரீங்களா? யாருக்காவது இன்ட்ரெஸ்ட் இருக்கா? அதுல முதல்ல வாங்க அப்படிங்கன்னா யாரும் வரமாட்டாய்ங்க. நம்ம ஹீரோ மட்டும் நான் வரேன் அப்படின்னு சொல்லிட்டு அனுப்புனா வந்துருவான். சுத்தி இருக்கவங்கலாம் என்னடா சம்மந்தமே இல்லாம இவன் பாட்டுக்கு இது பண்ணிட்டு இருக்கான் அப்படிங்கிற நம்ம ஹீரோ அந்த இடத்துல இருக்க அப்படியே அவனோட ஃபுட் பிரிண்ட்ஸ் அப்படியே ஃபுல்லா ஃபோர்ஸா இறக்கி, அங்கருந்து அப்படியே ஒரு அனுப்புனா ஒரு ஜம்ப போடுறான். எல்லாம் வாய பொளந்து பார்க்குறாங்க. என்னடா பண்றான் இவன்? அப்படிங்கிற பார்த்தாக்கா அவங்களுக்கு முன்னாடி அப்படியே அங்க வந்து இறங்கிறான். சார் நீங்க சொன்ன மாரியே நான் வந்து என்ன பண்ணேன், அந்த இத எடுத்துக்கிறேன். நானே என்ன பண்ணேன், முதல்ல வந்து போறேன் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கான். இன்னொரு பக்கம் சீன் அப்படியே வந்து சேஞ்ச் ஆகுது. பார்த்தா ஒரு நல்ல ஒரு மலை பிரவேசமான ஒரு இடத்த காமிக்கிறாய்ங்க. அந்த இடத்துக்கு நடுவுல ஒரு குகை இருக்கு. நம்ம ஹீரோ சொல்ல ஆரம்பிக்கிறான். இந்த டார்க் வாயேஜா இருக்கிறது ஒரு ரொம்ப பெரிய ஒரு மோசமான ஒரு விஷயம். அது கிட்டத்தட்ட ஒரு கர்ஸ் மாரி தான். ஏன்னா, அவங்க கூட அப்புறம் யாருமே வந்து இருக்க மாட்டாங்க. அவங்களாவே தான் வந்து இருக்கணும். ஏன்னா ஒயிட் மேஜர்ஸ பொறுத்தவரைக்கும் அவங்களுக்குள்ளேயே மானம் இருக்கும். ஆனா டார்க் மேஜர்ஸ பொறுத்தவரைக்கும் அந்த இது விஷயமே கிடையாது. அவங்க வெளியில இருக்க மித்த மிருகங்கள் தான் அத எடுக்கணும். இருந்தாலும் எனக்கு ஒரு விஷயம் வந்து தெரியும். எப்படி ஸ்ட்ராங் ஆகுறது. அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோ வந்து பார்க்குறான். பார்த்தாக்கா அந்த இடம் ஃபுல்லா ஒரே எல்லா சிலந்தியும் கொன்னு போட்டு அவன் நடுவுல உட்காந்து பேசிட்டு இருக்கான். சைக்கோ மாரி. எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் இங்க இருக்க மான்ஸ்டர்ஸ் அத வந்து கொன்னு தான் அது அப்புறம் நம்மளோட பவர கெயின் பண்ணிக்கணும். அப்படின்னு சொல்லிட்டு இருக்கையில பார்த்தாக்கா அந்த இடத்துல ஒரு பெரிய ஸ்பைடர் வந்துரும். ஓகே நீ வந்துட்டியா? நீ தான் இந்த இடத்தோட வந்து ஃபைனல் பாஸா? அப்படின்னு அது வந்து பார்க்கையில பார்த்தா அதோட குட்டிங்க எல்லாமே அப்படியே செத்து கிடக்கிறத பார்த்தோனே அது வந்து என்ன அப்படின்னா செம்ம டென்ஷன் ஆயிருது. அது வந்து அப்படியே வந்து பயங்கரமா வந்து கத்துது. ஓகே. நீ இந்த மாரி கத்துறதுனால எனக்கும் வந்து அப்பன்னா புரியுது. நீ எவ்வளோ கஷ்டப்படுறன்னு. ஆனா என்ன செய்றது? நீ வந்து என்ன அப்பன்னா என்னைய வந்து சாப்ட்டுருவல்ல, உன்ன வந்து கொல்லலனா? அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோ அப்பன்னா அவன் கைய வச்சு என்ன அப்பன்னா ஒரே அடியில அத வந்து கொல்றான். சீக்கிரமா என்ன அப்பன்னா நான் ஸ்ட்ராங் ஆகணும். அப்படின்னு சொல்லிட்டுருக்கும்போது அடுத்த இடத்துல சீன் அப்படியே சேஞ்ச் ஆகுது. பார்த்தாக்கா இந்த காஃபிய நீங்களே என்ன அப்பன்னா எனக்கு ப்ரிப்பேர் பண்ணி குடுத்துருக்கீங்க. இது எனக்கு ரொம்பவே வந்து புடிச்சிருக்கு அப்படின்னு சொல்லயில, இவன் என்ன மாரி ஆளா இருக்கான்? இவனோட அந்த இதே வந்து ஆட்டிட்யூடே ரொம்ப வித்தியாசமா இருக்கு. சரி ஓகே. நீ வந்து என்ன அப்பன்னா எங்களோட வந்து சேர்ந்து இருந்திருக்கியா? நம்ம வந்து என்ன பண்ணோம் ஒண்ணா வேலை செய்யலாம். ஏன் இந்த மாரி இந்த வேர்ல்டு வந்து என்ன பண்ணா இப்ப மிலிட்டரி தான் வந்து கண்ட்ரோல் பண்ணுது. இந்த டஞ்சன்ஸ், கேட் இது எல்லாத்தையும் என்ன அப்படின்னா மிலிட்டரி தான் வந்து இது பண்ணிட்டுருக்காங்க. அவங்கவங்க ரேங்க்குக்கு தகுந்த மாரி என்ன அப்படின்னா மெடல்ஸ் இது எல்லாமே வந்து அப்புறம் தர ஆரம்பிப்போம். நீங்க ஹையரான என்ன அப்படின்னா பொசிஷனுக்கு போக போக உங்களோட பொசிஷனும் என்ன அப்படின்னா ஹையர் ஆகும். ஆ சரி ஓகே. இது கேட்க நல்லா தான் இருக்கு. ம். நமக்கு வந்து நம்மனா நமக்கு இருக்கிற இதுக்கு வந்து அப்படின்னா சீக்கிரமா நாம அப்படின்னா அடுத்த வேலைய வந்து நம்ம இது பண்ண ஆரம்பிக்கணும். அப்படிங்கிற நடுவுல ஒரு கருப்பு சட்டை போட்டவன் வந்துட்டு "சல்யூட் சார் உங்கள பார்த்ததுல எனக்கு ரொம்ப சந்தோஷம்." அப்படின்னா இப்பதான்ப்பா இவன் தான் புதுசா வந்து அப்படின்னா ஒரு ட்ரெய்னிங். இவன வந்து என்ன அப்படின்னா நீ தான் வந்து இது பண்ணணும். இவனா? ஆ சரி ஓகே. சரி உன் ஸ்டேட்டஸ் என்ன ஓப்பன் பண்ணு. அதுல வந்து பார்க்குறேன் உனக்கு என்ன பவரு என்னென்ன இருக்கு அப்படிங்கல ஹீரோ வந்து நம்ம கையாட்டி ஸ்டேட்டஸ் விண்டோ ஓப்பன் சொல்றான். பார்த்தாக்கா அதுவும் வந்து என்ன அப்படின்னா வருது. வந்துட்டு என்னது இது? இது ஏன் பார்க்க இப்படி இருக்கு? அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோ வந்து ஷாக் ஆகிறான். ஏன் என்னாச்சு? என்ன பிரச்சனை? அப்படின்னு சொல்லிட்டு அந்த கருப்பு சட்டை போட்டவன் வந்து கேட்கல, அது ஒண்ணும் இல்ல சார். இங்க பாருங்க என்னோட சிஸ்டம் வந்து எரர்ன்னு காமிக்குது அப்படிங்கல. என்னது? எரர்ன்னு காமிக்குதா? இதுக்கு வாய்ப்பே இல்ல. எப்படி ஒரு சிஸ்டம் வந்து என்ன அப்புறம் எரர்ன்னு காமிக்கும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லல. சரி ஓகே நம்ம வேற வழியா என்ன அப்படின்னா அத இது பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு இன்னொரு இடத்துல பார்த்தாக்க, ஆ இன்னொரு ஒரு ஆஃபீசர் வந்து சொல்லிட்டு இருப்பா. உங்கள வந்து பார்த்ததுல வந்து சந்தோஷம். நீங்க இங்க வந்திருக்கீங்க அப்படின்னாக்கா, அது உண்மையாவே ரொம்ப நல்ல விஷயம் தான். அப்படிங்கல இவள வந்து என்ன பண்ணலாம் ப்ளூ கலர்ன்னு கூப்பிட்டுக்கலாம். அவ வந்துட்டு நீங்க என்ன வந்து நம்ம எந்தவித இதுவும் வந்து கேட்காதீங்க. நான் வந்து நம்ம கமாண்டரோட பொண்ணுங்கனால என்ன எந்தவித சாஃப்ட் கார்னரும் வந்து பார்க்காதீங்க. எல்லாருக்கும் குடுக்குற மரியாதைய வந்து குடுங்க அப்படிங்களேன். ஒண்ணும் பிரச்சனை இல்ல. கமாண்டரோட பொண்ணுங்கிறதுக்காகலாம் நான் வந்து எந்த ஒரு இதுவும் செய்யல. உங்களையும் நான் அப்புறம் நல்லபடியான இதுல தான் வந்து வச்சிருக்கேன். ஓகே சார். நீங்க வந்து என்ன அப்படியே என்ன நல்லபடியா நடத்துனதே வந்து அப்புறம் எனக்கு ரொம்ப சந்தோஷம் சார். அப்படின்னு சொல்லிட்டு சைடுல அந்த ஜீப்ப வந்து பார்த்துட்டு, நீங்க ரொம்ப வந்து அப்பனா சந்தோஷப்படணும். ஏன்னா உங்க டீம்ல என்ன இன்னும் குழப்பம் தரக்கூடிய ஆளுங்க நெறைய பேர் வந்து சேர போறாங்க அப்படிங்களா, என்ன சார் சொல்றீங்க? அப்படிங்கிற மாரி அவ ஒரு ஃபேஸ் வச்சுட்டு இருக்கையில, இன்னொரு பக்கம் பார்த்தா ஒரு பெரிய பில்டிங் இருக்கும். ஏன்டா மக்களோட வரிப்பணத்த இப்படித்தான் வந்து எப்படின்னா தேவையில்லாம உங்க இஷ்டத்துக்காக செலவு பண்ணுவீங்களா? இந்த பில்டிங் கட்டுறதுக்கு எவ்வளோ காசு செலவாயிருக்கும்? அப்படின்னு சொல்லி ஹீரோ வந்து தொண தொணன்னு பேசிக்கிட்டே போகல. இந்தா இங்க பார்த்தியா இந்த கல்லு? இது என்ன பண்ணா ஒரு பயங்கரமான மானஸ்தோனம். இத டஞ்சன் பிரேக் ஆனனால வந்து எடுத்துருக்கோம். இத வந்து என்ன பண்ணா அட்டாக் பண்ணி லைட்டா கொஞ்சம் பின்னாடி போ வச்சுரு. அவ்வளோதான் அப்படின்னு என்ன சொல்லிட்டு இருக்க? இதுதானா? சரி ஓகே. நான் வந்து என்ன பண்ணா பார்க்குறேன் அப்படின்னு சொல்லி ஹீரோ வந்து முன்னாடி இந்த லூசு பயலுக்கு சிஸ்டமே எரர்ன்னு வருது. இவன் வந்து சும்மா பந்தா காமிக்கிறானா? இல்ல என்ன செய்றாங்க? அதான் இப்பயே வந்து தெரிஞ்சு போயிரும்.
இந்த ஹை டென்சிட்டியான இந்த மாராசனம் கூட இவன் என்னப்பா பண்றாங்க அத வச்சு நம்ம ஈஸியா கண்டுபிடிச்சிடலாம். அப்படின்னு சொல்லி பார்த்துட்டு பார்த்தா மேல அவைங்களும் என்ன பண்ணா வந்துருவாய்ங்க. பாருங்களேன் இவன் தான் இப்ப புதுசா வந்திருக்க இந்த ட்ரெய்னி அப்படின்னு சொல்லையில பார்த்தாக்கா நம்ம ஹீரோ அந்த கல்ல வந்து தொடுவாங்க. ம். இது கூட ஏதாவது டிமானிக் எனர்ஜி என்ன அப்புறம் இருக்குமோ? அது இருந்தா உண்மையாவே ரொம்ப நல்லாருக்கும். இது ஆனா உண்மையாவே ரொம்ப ஸ்ட்ராங்கா இருக்கு. சரி ஓகே அடிச்சு பார்த்துருவோம் அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோ என்ன பண்ணா ஃபோர்ஸா அத வெறுமனே அடிக்கிறதுக்கு போறான். இவன் என்ன பண்றான்? நகத்த தானே சொன்னோம். ஏன் வந்து என்ன பண்ணா இவன் இப்படி பண்ணிட்டு இருக்கான்? அப்படின்னு சொல்லி பார்த்தாக்கா, நம்ம ஹீரோ ஃபோர்ஸ்ஃபுல்லா என்ன பண்ணா அவன் கத்திய அவன் கைய வச்சு என்ன பண்ணா பயங்கரமா ஒரு குத்து குத்துனான். பார்த்தா குத்துன வேகத்துக்கு பார்த்தாக்கா, அந்த அதிலேயே இருந்தோம்னா அந்த கல்லுலேயே அப்படியே கிராக் விட ஆரம்பிச்சுரும். அடிச்ச வேகத்துக்கு அந்த கல்லு அப்படியே சுக்கு சுக்கா அப்படியே நொறுங்கி போக ஆரம்பிச்சுரும். இது எப்படி இருக்கு? ஹீரோ அவனோட பவர பயன்படுத்தி அந்த இதில என்ன பண்ணா பயங்கர ஃபோர்ஸா வந்து அவன் குத்திருப்பான். குத்துன வேகத்துக்கு அந்த கல்லு அப்படியே சுக்கல் சுக்கலா நொறுங்கி போயிருக்கும். எல்லாம் என்ன பண்ணா பார்த்துட்டு, "என்னடா அந்த இத நம்ம நகத்த தான்டா சொன்னோம். நீ என்னடா இப்படி சுக்கல் சுக்கலா வந்து நொறுக்கிட்ட?" அப்படின்னு சொல்லிட்டு அந்த இன்ஸ்ட்ரக்ஷன் எல்லாருமே என்ன பண்ணா பார்த்து இது பண்ணிட்டு இருக்கையில, ஓகே இது என்ன பண்ணா பாதியா நொறுங்கிருச்சு. அப்படின்னா இவனோட பவர். அது அந்த அளவுக்கு என்ன பண்ணா பயங்கரமா இருக்கு. அப்படிங்கிற ஹீரோ வந்துட்டு, "என்னடா அதுக்குள்ளேயே அது நொறுங்கிருச்சு?" அப்படின்னு சொல்லி பார்த்துட்டு இருக்கும்போது பார்த்தாக்கா ஒருத்தன் வந்துட்டு, "என்னால முடியல. என்னால இந்த இத என்ன பண்ண ட்ரெய்னிங்க கன்டின்யூ பண்ண முடியலன்னு" சொல்லி கத்திக்கிட்டு இருக்கான். இந்த சாண்ட் பேக்ஸ் வேற என்ன பண்ணா, இத என் கால்ல மாட்டியிருக்கானுங்க. இவ்வளோ வெயிட்டான இத வச்சு எப்புட்றா நான் 3000 படி ஏற முடியும்? நீங்க பாட்டுக்கு என்ன பண்ணா மனசாட்சியே இல்லாம இது பாட்டுக்கு ட்ரெய்னிங்குன்னு சொல்றீங்க அப்படிங்கல. சீக்கிரம் ஏறுங்க. இது ஏறுனீங்கன்னா தான் உங்களோட சாய்ஸ் எல்லாம் ஒரு பாயிண்ட் இன்கிரீஸ் ஆகும். என்னால முடியல. இந்த டெவில் இன்ஸ்ட்ரக்டர் வேற என்ன வெறுப்பேத்துறானே அப்படின்னு சொல்லிட்டு நான் இது பண்ணிட்டு இருக்கையில பார்த்தாக்கா, நம்ம ஹீரோ அவிங்க எல்லாத்துக்கும் நடுவுல துள்ளி குதிச்சு ஓடிட்டு இருப்பான். இந்த உலகம் எனக்கு ரொம்பவே வந்து புடிச்சிருக்கு. நான் இருக்கிற இந்த உலகம் அப்ப எனக்கு ரொம்பவே புடிச்சிருக்கு. இதெல்லாம் என்ன பண்ணா ட்ரெய்னிங்கா? எனக்கு இந்த ட்ரெய்னிங் இல்லாம ஒண்ணுமே வந்து கிடையாது. என் கால்ல எதுவுமே கட்டியிருக்க மாரி தெரியல. இவங்க குடுக்குற சாப்பாடு அதெல்லாம் ரொம்ப அற்புதமா இருக்கு. அதோட முக்கியமான ஒரு விஷயம், இவங்க எனக்கு ஃப்ரீ டைமும் என்ன அப்படின்னா ப்ரொவைட் பண்றாங்க. நான் எல்லா வேலையும் முடிச்சதுக்கப்புறம் எனக்கு வந்து அப்படின்னா ஃப்ரீ டைம் இருக்கு. அப்படிங்கும்போது எனக்கு எந்தவித பிரச்சனையுமே வந்து கிடையாது. அந்த உலகத்தில இருக்கும்போது இல்லாத எந்த ஒரு விஷயமும் என்ன அப்படின்னா இந்த இடத்துல எனக்கு கிடைக்குது. இந்த இடத்துல இன்டர்நெட் கேஃபே இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு அப்புறம் ஹீரோ அந்த இடத்துலேருந்து அப்படியே வேகமா ஓட ஆரம்பிச்சுருவான். ஓகே ஒரு ஆள் வந்துட்டாங்க போல அப்படின்னு சொல்லி அந்த இன்ஸ்ட்ரக்டர் மேல இருக்கான் பார்க்கையில பார்த்தாக்கா நம்ம ஹீரோ தான் என்ன பண்ணா அங்க வந்திருப்பான். ஓகே நான் தான் என்ன பண்ணா இங்க ஃபர்ஸ்ட்டா வந்திருக்கேன்னு நெனைக்கிறேன். நான் தானே இங்க ஃபர்ஸ்ட்டா வந்திருக்கேன். வேற யாராவது ஆள் வந்து வந்திருக்காங்களா? அப்படின்னு சொல்லி கேட்கலாம். இல்ல தம்பி நீ தான் ஃபர்ஸ்ட்டா வந்திருக்க. அப்படின்னா எனக்கு ஏதாவது ரிவார்ட் இருக்கா? நீ எனக்கு ஏதாவது வந்து அப்படின்னா ரிவார்ட் தரியா? அப்படின்னு சொல்லி அப்படின்னா ஹீரோ வந்து அவன வந்து சுத்தி சுத்தி வந்துட்டு இருக்கையில இந்தா இந்த இதுதான் வந்து அப்படின்னா இருக்கு அப்படிங்கல. என்ன இந்த பேப்பர வந்து குடுத்துருக்கான். என்னது நான் செஞ்ச இதுக்கு வந்து என்னப்பா எனக்கு ஒரு ஸ்டாட் இன்கிரீஸ் ஆகுமா? சிஸ்டமே இல்லாதவனுக்கு இந்த இன்ஃபர்மேஷன் நல்லதா தான் இருக்கும். வெறும் 21 நிமிஷத்துல இந்த வேலைய வந்து முடிச்சிருக்கான். இவனோட பவர் உண்மையாவே அற்புதமா இருக்கும் அப்படிங்கிற ஹீரோ வந்துட்டு, என்னது 1 ஸ்டார் தான் இன்கிரீஸ் ஆகுமா? நான் அங்க இருக்க அந்த அவனுங்க குடுத்த அந்த ட்ரெய்னிங்லயே என்ன 10 ஸ்டார் இன்கிரீஸ் ஆகுற மாரி ட்ரெய்னிங் குடுப்பானுங்க. பைத்தியக்காரங்க அப்படிங்கல ஹீரோ பக்கம் பார்த்துட்டு எல்லாரும் அப்புறம் சிரிச்சு பேசிட்டு இருப்பாய்ங்க. இந்த உலகத்துல இருக்க எல்லாரும் அப்புறம் என்கிட்ட நல்லா சிரிச்சு பேசுறாய்ங்க. அந்த வேர்ல்டுல இருக்கவங்க எல்லாரும் என்ன ஒரு கர்ஸா தான் வந்து பார்ப்பாய்ங்க. அப்படிங்கலாம் அவிங்க இருந்துட்டு இன்டர்நெட் கஃபே ஓப்பன் பண்ணிட்டாங்களா? அப்படிங்கலாம் ஹீரோ வந்துட்டு, என்னது இன்டர்நெட் கஃபே ஓப்பன் பண்ணிட்டாங்களா? இத ஏன்டா அப்படியே என்கிட்ட முதல்லயே சொல்லல? அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோ அங்க போய் விளையாண்டுட்டே வந்திருக்கான். அந்த வேர்ல்ட பொறுத்தவரைக்கும் எனக்கு வெறும் 1 மணி நேரம் இல்ல 2 மணி நேரம் தான் ஸ்லீப் கிடைக்கும். அப்படிங்கையில நான் அப்பனா இங்க நெனச்ச நேரம் வரைக்கும் நான் வந்து விளையாண்டுக்கிட்டே வந்திருப்பேன். அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோ நல்லா விளையாண்டுக்கிட்டே வந்திருக்கான். அடுத்து எல்லாரும் என்ன அப்பனா ஒரு ஃபீல்ட் ட்ரெய்னிங்காக போறாய்ங்க. எல்லாரும் நம்ம கஷ்டப்பட்டு ட்ரெய்னிங் எடுத்துட்டு இருக்கல, "இங்க பார்த்தீங்களாப்பா என்கிட்ட தண்ணி வந்து இருக்கு. உங்களுக்கு யாருக்காவது வந்து நான் தண்ணி வேணுமா?" அப்படிங்கல. "எனக்கு தண்ணி வேணும், எனக்கு தண்ணி வேணும்." அப்படின்னு சொல்லிட்டு எல்லாரும் என்ன அப்படின்னா ஹீரோ கிட்ட தண்ணி வாங்கி குடிப்பாய்ங்க. "பாத்தியா இவங்கலாம் எப்படின்னா குட்டி குட்டி பறவைங்க மாரி இருக்காய்ங்க." அப்படின்னு சொல்லிட்டு இருக்கையில பார்த்தா அந்த இன்ஸ்ட்ரக்டர் என்ன அப்படின்னா அங்க வந்து வந்துருவான். "சீக்கிரம் எல்லாரும் என்ன அப்படின்னா ரெடியா வந்து நில்லுங்க." அப்படின்னு சொல்லிட்டு எல்லாரும் வந்து வந்துருவாய்ங்க. "நீங்க எல்லாரும் இருக்கறதுலே ரொம்ப மோசமா இருக்கீங்க. இங்க இருந்த ட்ரெய்னிங்ல நீங்க தான் வந்து அப்படின்னா கேவலமா என்ன அப்படின்னா இருக்கீங்க. உங்களுக்கு எந்தவித ஒரு இம்ப்ரூவ்மென்ட்டுமே வந்து கிடையாது. உங்க ட்ரெய்னிங்க அதிகப்படுத்துறதுக்காக உங்கள நாங்க ட்ரெய்னிங் டஞ்சன்ல போடப் போறோம்." ட்ரெய்னிங் டஞ்சனுங்கிறது நார்மலான டஞ்சன் குளோஸ் ஆயிரும். ஆனா ஒரு சில டஞ்சன் அப்படியே இருக்கும். அதுதான் நார்மலா சோல்ஜர்ஸ்க்காக ட்ரெய்னிங்காக யூஸ் பண்ணிக்குவாங்க. "சீக்கிரம் எல்லாரும் என்ன அப்பனா ட்ரெய்னிங் டஞ்சன் போறதுக்கு தயாரா இருங்க." அப்படிங்கிற அவன் யோசிச்சு பார்க்குறான். நான் இப்பவே இவங்கள்ட்ட ஹார்டா நடந்துக்கணும். ஒரு குதிரையோட கைப்பிடிய பிடிக்கிற மாரி. ஆனா, இப்ப நான் வந்து என்ன பண்ணேன், இவனுங்களுக்கு ஒரு சில கேரட் வந்து தூக்கி போடப் போறேன். நீங்க எல்லாரும் இந்த இதுல வந்து அப்படின்னா சண்டை போட்டீங்கன்னாக்கா, உங்களுக்கு ஒரு 2 நாள் வெக்கேஷன் அப்படிங்கல எவனும் எதுவுமே எல்லாரும் சோர்வா இருக்கான். "ஏய் 3 நாள் வெக்கேஷன் சொன்னா எல்லாரும் ஏன்டா இப்படி அமைதியா இருக்கீங்க? எல்லாரும் என்னன்னா சியர் பண்ணி கத்துங்கடா." அப்படிங்கல ஹீரோ மட்டும் வந்துட்டு 3 நாள் வெக்கேஷனா? சூப்பரு அப்படின்னு சொல்லி இது பண்ணிட்டு இருக்கான். மத்தவங்கலாம், அட அங்க போறது எவ்வளோ கஷ்டம். இவன் வேற இப்படி இது பண்ணிட்டு இருக்கான் அப்படின்னு சொல்லிக்கல பார்த்தா அந்த டஞ்சன்கான இந்த இதுக்கு வந்து வந்துருவாய்ங்க. ஓகே. இதுதான் என்ன அப்படின்னா அந்த ஜன்னல்ன்னு கேட்டா, அவைங்க வந்தாய்ங்க நம்மள பாட்டுக்கு ஏதோ குப்பைய தூக்கி போடுற மாரி என்ன பண்ணா தூக்கி போட்டு போறானுங்க. சரி வேற என்னமோ ஒண்ணு அப்படின்னா கொண்டு வந்திருக்காய்ங்கன்னு நெனைக்கிறேனே, அந்த கூண்டுக்குள்ள என்ன இருக்கா? அப்படிங்கிற ஹீரோ வந்து பார்க்குறான். இத எதுக்கு இங்க கொண்டு வந்திருக்காய்ங்க? அப்படின்னு பார்த்தாக்கா, அந்த கூண்டுக்குள்ள பார்த்தாக்கா, அந்த டீமன் டாக்ஸ் அதுதான் வந்து அப்படின்னா கெடக்கும். ஐய்யயோ! போச்சு. டீமன் டாக்ஸ் இதெல்லாம் ஏன் இங்க கெடக்கு? இத பார்த்தாலே பயமா இருக்கு அப்படின்னு ஹீரோ யோசிச்சு பார்க்குறான். இதெல்லாம் வெறும் சாதாரண பப்பி மாரிக்கே தான்.
இதில போயிட்டு இவனுங்க போய் இப்படி ஓவரா பில்டப் காமிச்சிட்டு இருக்காங்க. சீக்கிரம் எல்லாம் அப்படியே ஸ்டாண்டர்ட்ஸா நில்லுங்க. எல்லாரும் அப்படியே உங்களோட இடத்துக்கு போய் கரெக்ட்டா ஒரு ஃபார்மேஷன்ல நில்லுங்க. ஏன் இப்படி அப்படியே முட்டாள்தனமா நடந்துட்டு இருக்கீங்க? நீங்கலாம் வந்து சோல்ஜர்ஸ்டா அப்படின்னு சொல்லிட்டு, உங்க எல்லாத்தையும் உயிர காப்பாத்துறதுக்கு நாங்க ஒரு சில கியர்ஸ் வந்து வச்சிருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டு என்ன அப்படின்னா 2, 3 ஆர்மர்ஸ் வந்து குடுக்குறாய்ங்க. அச்சோ! இந்த ஆர்மர் இது வந்து பார்த்தாலே இதுக்கு முன்னாடி இருக்கிறவனுங்கலாம் இத நல்லா போட்டு யூஸ் பண்ணியிருக்கானுங்க. அவனுக்கு வேர்வைலாம் அப்படியே இதுக்குள்ள வந்து இருக்கிற மாரி இருக்கு. சார் இது கரெக்ட்டா போட்டே ஆகணுமா? வாய மூடிட்டு என்ன பண்ணா சொல்றத செய்டா. எல்லாரும் என்ன பண்ணா சீக்கிரம் உள்ள போங்கடா. உள்ள போய் நீங்க எல்லாரும் டீமா தான் வந்து என்ன பண்ணா வேலை செஞ்சாகணும். டீமா வேலை செய்யணுமா? அப்பன்னா இது உண்மையாவே ரொம்ப சூப்பரா இருக்க போது. பரவால்ல பார்ப்போம். இங்க பாருப்பா, நான் வந்து சொல்றத கேளுங்க. நம்ம எல்லாரும் என்ன ஒரே டீமா இருப்போம். நான் உங்களுக்கு என்ன பண்ணா அத எப்படி அடிக்கணும்னு சொல்லி தரேன். இங்க பாருங்க அப்படின்னு சொல்லிட்டு இந்த மாரி அந்த நாய் வந்துச்சுன்னா, இப்படியே திரும்பி அப்படியே ஒரு குத்து விடணும். இப்படி குத்து விட்டாலே போதும் அது செத்துரும் அப்படிங்கலாம். இவங்க எல்லாம் பார்த்துட்டு, என்னடா அந்த நாய் எவ்வளோ வேகமா வரும். இவன் ஏன் இப்படி இது பண்ணிட்டு இருக்கான்? அப்படிங்கலாம் பார்த்தாக்கா, அந்த இன்ஸ்ட்ரக்டர் அந்த நாய வந்து அப்படியே தொறந்து விட ஆரம்பிச்சுரும். அத தொறந்து விட்டோனே பார்த்தாக்கா, அந்த நாய் எல்லாம் அப்படின்னா டக்கு டக்குன்னு ஓடி வந்து போக ஆரம்பிச்சுரும். என்னடா இந்த நாய் நம்மள எதுவுமே வந்து செய்யல. அது பாட்டுக்கு அந்த போர்ட்டல் இதாயிருச்சு. ஏன்டா அது இவ்வளோ நாள் அடைப்பட்டு இருக்கு. இப்ப அந்த போர்ட்டல பார்த்தோனே நம்ம வீடு பக்கத்துல தான் இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு அந்த நாய் அந்த வீட்ட பார்த்து ஓடிரும். உனக்கு இத பத்தி நெறைய விஷயங்கள் தெரிஞ்சிருக்கே. ஆமா, அந்த கொடூரமான இடத்துல இருந்த வரைக்கும் எனக்கு நெறைய விஷயங்கள் ஞாபகம் இருக்கு. ஏய் நீங்க தான் இங்க சும்மா நின்னுட்டு இருக்காம, இப்ப நீங்க தான் அப்படியே ஃபர்ஸ்ட்டா போக போறீங்க. போங்கடா உள்ள அப்படிங்கல. ஐயோ! சும்மா நின்னது ஒரு குத்தமா அப்படிங்கல. சீக்கிரம் எல்லாரும் அப்படியே முன்னாடி போங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கார்டு இருந்துட்டு இது பண்ணி முன்னாடி போறதுக்கு இது பண்ணிருப்பான். ஸோ முன்னாடியே நம்மளே வந்து என்ன பண்ண அனுப்புறாய்ங்க. என்ன பண்ண போறோம்னு தெரியலையே அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோ வந்து உள்ள போவான். சீக்கிரம் எல்லாம் அப்படியே தயாரா இருங்க. ஒரு ஒரு ஸ்குவாட் வந்து முன்னாடி வருது அப்படிங்கலாம் பார்த்தாக்க உள்ள ஏற்கனவே பாதுகாப்புக்கு 2 பேர் இருப்பாய்ங்க. அவங்க எழுந்துட்டு பார்க்குறாங்க. ஏய் ஒரு நிமிஷம். இவன நான் பார்த்துருக்கேனே. இவன் தான் அப்படின்னா அந்த ட்ரெய்னிங்கில ஃபர்ஸ்ட்டா வந்த ஆளு. ஓகே. இது வந்து என்ன அப்படின்னா இன்ட்ரஸ்டிங்கா தான் இருக்க போது. சரி ஓகே பார்ப்போம். இந்த இடத்துல வந்து என்ன அப்படின்னா இவனுங்க எப்படி தான் சர்வைவ் ஆகுறாய்ங்கன்னு. இவன் டீமோட வந்து வந்திருக்கான். இவன் டீம எப்படி வழி நடத்துறாங்க அத நாமளும் பார்ப்போம் அப்படின்னு சொல்லி இவங்க பார்த்துட்டு கீழ பார்த்தாக்கா, இவங்க மட்டும் அங்க பார்த்துட்டு இருக்க மாட்டாய்ங்க. பார்த்தாக்கா அந்த டாக்ஸும் இவங்க வந்து அங்க வந்து பார்த்துரும். ஓகே. இங்க தான் வந்து இருக்குதுங்களா? இத நான் வந்து அப்படின்னா பார்த்துட்டேனே அப்படின்னு சொல்லி ஹீரோ என்ன அப்படின்னா அத வந்து பார்த்துருவான். பார்த்தோனே அந்த நாய்ங்களும் வெளிய வந்து என்ன அப்படின்னா வர ஆரம்பிச்சுரும். ஏய் இங்க பாரு நாயெல்லாம் என்ன அப்படின்னா வர ஆரம்பிச்சுருச்சு. நான் முதல்ல உனக்கு எப்படி சொல்லிக் குடுத்தேனோ அந்த மாரியே வந்து செஞ்சுகிட்டு இருக்கணும் அப்படின்னு சொல்லி சொல்லிட்டு இருக்கையில, ஏய் என்னடா நீ சொல்லிக் குடுத்ததெல்லாம் ஒரு மெத்தடுன்னா அது என்ன அப்படியே எங்கள செய்ய சொல்றியா? அப்படிங்கிற இங்க பாரு. நான் வந்து உனக்கு செஞ்சு காமிக்கிறேன். அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோ அப்படியே முன்னாடி போறான். பார்த்தாக்கா அந்த டாக்ஸ் எல்லாம் வர ஆரம்பிக்குது. பார்த்தியா? முதல்ல அது வரும்போது லைட்டா என்ன அப்படின்னா டாட்ஜ் பண்ணிரணும். அப்புறம் லைட்டா வந்து திரும்பிட்டு, திரும்ப ஃபோர்ஸா என்ன அப்படின்னா ஒரு அடிய வந்து பண்ணோம்னா, அது தலையில வந்து வச்சிடணும். அவ்வளோதான். அது அப்படியே செத்து போயிருச்சு. பார்த்தல்ல, இதே மாரி தான் வந்து செய்யணும். அப்படின்னு சொல்லி ஹீரோ வந்து திரும்பி பார்த்தாக்கா, ஒருத்த கைய வந்து அப்படியே அது கடிச்சுக்கிட்டு இருக்கும். ஐயோ! இது வேற அப்படின்னு சொல்லிட்டு, நம்ம ஹீரோ ஃபோர்ஸ்ஃபுல்லா வந்து என்ன பண்ணா, ஒரே உத. உடைச்ச உதைக்கு அந்த நாய் அப்படியே என்ன பண்ணா, பறந்து அப்படியே வந்து போயிடும். ஓகே. இதுவும் வந்து அப்படின்னா செத்து போயிருச்சு. சரி, இப்ப நான் சொன்ன மாரியே வந்து செஞ்சுட்டு இருக்கீங்களா? இது வந்து என்ன பண்ணா டீம் ஒர்க்கு. கண்டிப்பா வந்து அப்படின்னா நான் மட்டுமே எல்லாத்தையும் வந்து செய்யக்கூடாது. மத்தவங்களுக்கும் கான்ட்ரிபியூஷன் வந்து குடுக்கணும். சீக்கிரம் எல்லாரும் வேலைய ஆரம்பிங்க அப்படின்னு சொல்லி இவங்க வந்து பார்க்குறாங்க. என்னடா இவங்க இப்படி நடந்துக்கிறாய்ங்க? பார்த்தாக்கா ஒருத்தன் வந்து என்ன பண்ணா, அத வந்து பின்னாடி புடிச்சுக்கிறான். இன்னொருத்தன் கத்தி வச்சு குத்துறான். பரவால்ல. ஹீரோ என்ன பண்ணா இவனுங்களுக்கு நல்லபடியான ஒரு ட்ரெய்னிங் தான் வந்து குடுத்துட்டு இருக்கான். ஓகே, ஓகே. சூப்பர். இப்ப நீங்க வேணா ஒரு நாய கொன்னுட்டீங்க. பரவால்ல ஸ்டூடண்ட்ஸ் நீங்க வந்து என்ன பண்ணா இப்ப நல்ல வேலை வந்து பண்ணிட்டீங்க. இப்ப நாங்க உங்கள வழி நடத்தணும். சீக்கிரம் நம்ம வந்து என்ன பண்ணா வெளியில வந்து போக ஆரம்பிக்கலாம். சார் சீக்கிரமா வந்து என்ன போனா இதுக்கு ஏதாவது ரிவார்ட் தருவீங்களா? வாய மூட்டு வாங்கடா. இந்த இடத்துல நாங்க வந்து என்ன சீக்கிரம் வந்து போலாம். ஓகே. இப்ப அடுத்து வந்து என்ன வெளிய போறதுக்கான அந்த போர்ட்டல் எந்த பக்கம்? ஐய! என்ன இங்க நடந்துட்டு இருக்கு? அப்படின்னு சொல்லிட்டு எல்லாரும் வந்து அப்படியே பார்த்து இது பண்ணிட்டு இருப்பாய்ங்க. ஏன்டா என்ன ஆச்சு? ஏன் ஏன் இப்படி இது பண்றீங்க? யோவ்! அங்க பாருயா அந்த வழி அப்படியே வந்து சுருங்கிட்டு இருக்கு. இதுக்கு வாய்ப்பே வந்து கிடையாது. இது எப்படி வந்து அப்படின்னா நடக்கலாம்? அப்படின்னு சொல்லிட்டு அந்த போர்ட்டல பார்த்தா அது அப்படியே சின்னதாகிக்கிட்டே வந்து அப்படின்னா போகும். அடுத்து என்ன நடந்துச்சுங்கிறத இன்னொரு வீடியோல பார்க்கலாம். சேனல லைக் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. டாடா பை.